ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வருது இந்த காலகட்டத்தில். ஆனால் உங்களுக்காக நான் செலக்டடான நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் கொண்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட்டும் ரெடி டு ஆக்குபைல இருக்க 3.5 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. 3 பெரிய பெட்ரூம் வித் செப்பரேட்டான ஸ்டடி ரூமோட வர இந்த 3 BHK தான் பார்க்க போறோம். நாம வாங்க இந்த வீட்டை பத்தின மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னையில் நீங்க ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலமா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க தேடி பிடிச்சி வாங்க முடியும். எவ்வளவோ 3 BHK வீடுகள் பார்த்திருப்பீங்க. இது 3.5 BHK, நியர்லி ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் கூட சொல்லலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது நம்ம கொடுவாஞ்சேரியில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல. கொடுவாஞ்சேரியை பொறுத்தவரையில ஜிஎஸ்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே ஒட்டனாப்புல தாங்க இருக்கும். ஸோ ரெண்டுல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் தான் இந்த வீடு. 3 கிலோமீட்டருமே பஸ் ஃபெசிலிட்டி, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா வெறும் 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு. இந்த ப்ராஜெக்ட்ல 3 வீடுங்க. ஒரு வீடு சோல்ட் அவுட், இன்னும் 2 வீடு இருக்குங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையில அட்வான்டேஜ், இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்ட் இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே ஒரு 3.5 BHK வீடு இந்த லொகேஷன்லயே, மொத்த கொடுவாஞ்சேரி லொகேஷன்லயே எங்கேயுமே பார்க்க முடியாது. பக்காவான ஃப்ரண்ட் எலிவேஷன், அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்சிங்கா காஸ்ட்லியான காம்பவுண்ட் கேட்டு, ஒரு போதுமான சைஸுக்கு ஒரு கார் பார்க்கிங் ஏரியா அப்படின்னுட்டு வீட்டுக்கு என்னென்னலாம் அமைப்பா இருக்கணுமோ அத்தனையுமே அமைப்பா இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட சைஸ் ரொம்ப பெருசுங்க. 1600 சதுரடி பில்டப் ஏரியா. ஆக்சுவலி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ரொம்ப பெருசு அப்படின்றனால தான் இது 3 பெரிய பெட்ரூம் கொடுத்து செப்பரேட்டா ஒரு ஸ்டடி ரூம் கொடுக்க முடிஞ்சிருக்கு இந்த வீட்டை பொறுத்தவரையில. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த மிகப்பெரிய ஹாலுக்கான ஏரியாவை நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 100% பக்கா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிறதுங்க. ஈவன் இது குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனும் கூட. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கார் பார்க்கிங், ஒரு மிகப்பெரிய ஹாலு, பக்கத்திலே ஒரு பெரிய டைனிங் ஏரியா. ஹால் பெருசா இருக்கிறதுனால கிச்சன் பக்கத்திலே இங்கே நீங்க டைனிங் ஏரியா அமைச்சிக்கலாம். இங்க வாஷ் பேஷனுமே ஒன்று போட்டு தர வேண்டிய வேலை இருக்கு. ஸோ கீழே கார் பார்க்கிங், ஹாலு, கிச்சன், பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு, 2 அட்டாச் ரூமு, ஸோ ஒரு செப்பரேட் ஸ்டடி ரூமு, இது இல்லாமல் ரோட் ஃபேசிங் பால்கனி அப்படின்ட்டு வீடு ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 1600 சதுரடி பில்டப் ஏரியா. லேண்ட் ஏரியா 800 சதுரடி வருங்க. சரிங்களா? ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் கிச்சன் மேடை வித் டிஃபால்ட்டா ஷெல்ஃப் வந்துடும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் வெளியே ஒரு எக்ஸிட் கிரில் கேட் கொடுத்துருக்கிறது. ஸோ பின்னாடி ஒரு 3 அடிக்கான செட் பேக் இருக்கு. எப்பவுமே இந்த இடத்துல கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் எக்ஸிட் கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் அந்த சமைக்கிற அனல் வீட்டுக்குள்ள தங்கவே தங்காது இது மாதிரியான சர்வீஸ் எக்ஸிட் இருக்கும்போது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காகவே பின்னாடி ஒரு சர்வீஸ் எக்ஸிட் ஒன்று கொடுத்துருக்கிறதுங்க. சரிங்களா? ஸோ கீழே ஒரு பெட்ரூமை பார்த்துருவோம் வாங்க மக்களே. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையில நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 800 லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது கொடுவாஞ்சேரியில, பர்டிகுலரா வெஸ்ட் கொடுவாஞ்சேரியில, கொடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர்ல. ஏன் பர்டிகுலரா வெஸ்ட் கொடுவாஞ்சேரியில மட்டும் நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் அதிகமா வருது அப்படின்னா, மக்கள் தேடுற இடம் இது தானங்க. ஏன் கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தோன்னா, நெல்லிக்குப்பம் ரோடு போனோம்னா 20 கிலோமீட்டர் டெவலப்மெண்ட். ஆமா, ஆப்வியஸ்லி கண்டிப்பா. ஆனா 20 கிலோமீட்டர்ல போயிட்டு நீங்க வீடு வாங்கினீங்கன்னா எப்படி நீங்க ஜிஎஸ்டி ரோடுக்கு வர்றது, நீங்க ட்ரெயினை பிடிக்கிறது, சிட்டிக்குள்ள வேலைக்கு போறது, உங்க பசங்க ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் போறது? ஆப்வியஸ்லி நெல்லிக்குப்பம் ரோட்ல 1-2 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆமா, கரெக்ட் தான். பசங்க காலேஜ் போனா இந்த சைட் ஜிஎஸ்டி ரோடு வந்து தான் ஆகணும். நீங்க வேலைக்கு போறோம்னா ட்ரெயினை பிடிச்சி தான் ஆகணும். உங்க வீடுல இருந்து நீங்க ஜிஎஸ்டி ரோடு வர்றதுக்கே 1/2 hour ஆகும் அப்படின்னா, ஸோ வரது ஸ்டமோ இல்லையா? அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி ஜிஎஸ்டி ரோடு நியர்பை, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை கேட்குறாங்க. ஜிஎஸ்டி ரோடு நியர்பை, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை அப்படின்னா நீங்கள் கொடுவாஞ்சேரியில் வீடு பார்க்குறீங்கன்னா வெஸ்ட் கொடுவாஞ்சேரி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்பெஷலி கொடுவாஞ்சேரி மாடம்பாக்கம், கொடுவாஞ்சேரி நீலமங்கலம் அண்ட் குத்தனூர். இந்த ஜோனு உண்மையிலே பர்ஃபெக்டான ஜோன் ஃபார் லிவிங். கனெக்டிவிட்டிக்கு பெஸ்ட்டு. வண்டி எடுத்தா அடுத்த ஒரு 5 to 8 நிமிஷத்துக்குள்ள ஜிஎஸ்டி ரோடு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். டிராஃபிக் இல்லாத சேஃபான ஜோன், மழை டைமில் ஃப்ளட் ஆகாத ஏரியா, வெயில் டைமில் தண்ணிக்கு பஞ்சம் வராத ஏரியா. மெயின் இங்கே ரியல் எஸ்டேட் க்ரோத் நல்லா இருக்கும். சரி, பேக் டு த பாயிண்ட். படிக்க தேரணும். மேலே ஒரு ஹாலை பார்த்தோம். இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம்ல நின்றுக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் விண்டோ ரொம்பவே பெருசு. உள்ள அட்டாச் ரூம் இருக்கு. மிகப்பெரிய பால்கனி இதுதானுங்க. ஒரு பெட்ரூம் சைஸுக்கு இருக்கு இந்த பால்கனி. பால்கனியோட சைஸ் சொல்லட்டுமா? கரெக்டா 8 8ங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டில் போட்டு தாராளமா படுத்து தூங்கலாம். அவ்வளவு பெரிய உங்களுக்கு பால்கனி. மேல ஒரு பர்கோலாஸ்லாம் கொடுத்து, ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து வீடு அட்டகாசமாவே இருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க. ஃபுல்லா வீடுங்க இருக்க ஏரியா. பக்காவா நல்ல டெவலப்டு ஏரியால தான் இந்த வீடு இருக்கு. 8 8 பால்கனி சைஸ்லாம் எந்த வீட்லயுமே ஜென்ரலா பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய பால்கனி இது. நான் பர்சனலா சொல்லணும்னா நான் ஒரு பால்கனி பைத்தியங்க. மோஸ்ட்லி என் வீட்டில் நான் பால்கனியில தான் தங்கியே கிடப்பேன். என்ன மாதிரியான பால்கனி லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். அமைப்பாகவும் இருக்கும். மேலே வந்து ஹால் பார்த்தாச்சு, மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு, ரோட் ஃபேசிங் பால்கனியை பார்த்தாச்சு. இதுதான் அந்த ஸ்டடி ரூம். அந்த 3.5 BHKன்னு சொன்னல, இதுதான் அந்த 0.5. ஓகேவா? இதை நீங்க சின்ன ஒரு BHKவா கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை ப்ராப்பர் ஸ்டடி ரூமாக கன்சிடர் பண்ணலாம். டிஃபால்ட்டா ஷெல்ஃபோடவே வந்துருது மக்களே. சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாம் நிற்கிறோம். இந்த சைடில் ஒரு பெரிய ஹாலு, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமு, ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் அண்ட் ஸ்டடி ரூம். வீடு 100% வாஸ்துவாகவும் இருக்கும். 100% பெட்ரூம் சைஸ்லாம் பக்கா பெருசாகவும் இருக்கும். உங்களோட ஃபேமிலி பெருசுனா 4லேருந்து 6 பேர் இருக்காங்க, எனக்கு 3 BHK வேணும், கண்டிப்பாக அது பட்ஜெட்குள்ளே இருக்கணும்னா இந்த வீட்டை வந்து பார்க்கலாம். 800 சதுரடி லேண்டு, 1600 சதுரடி பில்டிங், ப்ராப்பர் 3 BHK வீடு. இந்த வீட்டோட விலை 62 லட்சம் மட்டுமே. ரேட்டு நெகோஷியபிள் தான். 62 லட்ச ரூபாய்க்கு ஒரு 3.5 BHK வீடு எங்கே கிடைக்கும்? வித் செப்பரேட் ஸ்டடி ரூமோட 2 ஹாலு, 3 பெட்ரூமு, 3 அட்டாச் ரூமு, ரோட் ஃபேசிங் பால்கனி அப்படின்ட்டு வீடு ரொம்ப பெருசு. உடனே ஸ்கில் ஜெனரேட் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் பேஸ்ட் வந்து பாருங்க. இல்ல சார் என் பட்ஜெட் 62 இல்ல சின்ன பட்ஜெட் எதனா வீடு இருக்கா சார்? ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொடுக்காம போயிருவேனா? இங்க 43 லட்ச ரூபா, 48 லட்ச ரூபா, 53 லட்ச ரூபா, 55 லட்ச ரூபா, 58 லட்ச ரூபான்ட்டு எல்லா பட்ஜெட்லயும் வீடுங்க இருக்கு. இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீட்டை வாங்கிக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ, நம்ம சேனல் மோட்டோ ஒண்ணுதான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேரும் சொந்த வீடு வாங்கணும், அவங்க எல்லாருமே சொந்த வீட்டில் தான் வாழணும்ன்றது தான் என்னோட கனவு. அதுக்காக தான் தேடி பிடிச்சி பல ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.